வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11வது T20 26/12/2024 யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SOS விசஸ் MLS இந்த 2 மேட்ச் 2 டீமும் விளையாட போகிறாங்க. அதாவது 26/12/2024 பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம இந்தியா டைம் பிரகாரம் 12:35 PM ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5 PM அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இப்போது SOSல பாசிபிள் 11s அதாவது ஒரு 14 பேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த 14 பேர் யாரான்னு இப்போ பார்க்க போகிறோம். எம் என்ட்ரிக்ஸ், ஜே பிரெட், ஜே பிலிப்பி, ஜே டேவிஸ், பி டவரஸ், ஜே எட்வர்ட்ஸ், ஹெச் கெர், ஏ ஒசைன், டி மர்ஃபி, கே பீட்டர்சன், எம் பெரி, எல் ஷோ, ஜே சில்க், ஜே வின்ஸ். அதாவது இந்த 14 பேர் வந்து ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா MLS இதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம் ஹேப்பர், பி டக்கெட், எம் ஸ்டொய்னிஸ், ஜி மேக்ஸ்வெல், டி ரோஜஸ், ஹெச் கார்ட்ரைட், பி வெப்ஸ்டர், டி கரன், ஏ மில்னி, டி வாரர், பி சிட்லி, பி கோச், ஜே மெல்ரோ, யூ மிர், ஜே பாரிஸ். இந்த 14 பேர் 15 பேர் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் வந்து யார் பெஸ்ட்டாக விளையாடவா, யார் நல்லா விளையாடவா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது SOSல யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் எம் ஹென்ட்ரிக்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே இவர் வந்து நல்லா விளையாட மாட்டார். செகண்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜாக விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஆவரேஜாக விளையாடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதாவது பவுலராக இருந்தால் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜே பிலிப் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆவரேஜாக பேட் பண்ணுவார், செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாட மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே எட்வர்ட்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, செகண்ட் பேட் பண்ணால் நல்லா விளையாடுவார். ஹெச் கெர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் நல்லா விளையாடுவார், செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் வந்து நல்லா விளையாடுவார். ஏ ஒசைன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜாக எக்கனாமி பவுலிங் போடலாம், இல்லை விக்கெட்டும் எடுக்கலாம். 2 ஆப்பர்ச்சுனிட்டி டபுள் ஆப்ஷன் கூட இது சான்சஸ் இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் இவர் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி மர்ஃபி இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் பண்ணால் கொஞ்சம் நல்லா பவுல் பண்ணுவார். இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கே பீட்டர்சன் இந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஆவரேஜாக விளையாடக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம் பெரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இந்த டீமில் இவர் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஷோ இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் பேட் பண்ணால் செகண்ட் பவுல் பண்ணால் இவர் வந்து எடுக்க வேண்டாம். ஜே சில்க் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா இருக்குது, செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது, மேபி செகண்ட் பேட் பண்ணால் எடுக்காம கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MLSல யாராருன்னு பார்த்தீங்கன்னா சாம் ஹெப்பர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டொய்னிஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸ்வெல் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங் பண்ணால் வேண்டாம். டி ரோஜர்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங் பண்ணால் வேண்டாம். ஹெச் கார்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆவரேஜாக பேட்டிங் பண்ணுவார், செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் பண்ணுவார். நீங்கள் செகண்ட் பேட்டிங் வேணால் இவரை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி வெப்ஸ்டர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார், செகண்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் நல்லா விளையாடுவார். டி கரன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவங்க டீமில் இவரோட கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, நல்லா பர்ஃபார்மன்ஸாக அந்த டேயில் பண்ணுவார். ஏ மில்னி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பவுலிங் போடுவார், ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே ஆவரேஜாக பவுலிங் பண்ணுவார். டி வார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி சிட்லி கம்பல்சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே MLS இந்த டீமில் இவர் அதிக விக்கெட் எடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது, மேபி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே மெல்ரோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே அதாவது இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலுமே செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே இவர் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூ மிர் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் அதே மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சிட்லி, அப்புறம் யூ மிர், டி கரன் இந்த 3 பிளேயருமே இந்த MLS வின் பண்ணணும்னா இந்த 3 பிளேயருமே இருந்தே ஆகணும். மேபி இருந்தாங்கன்னா வின் பண்ணுறதுக்கான ஒரு 80% அதாவது 80% இவங்க பக்கம் தான் மேட்ச் போகும்.
சரிங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூமிர். இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலுமே, செகண்ட் பவுலிங் பண்ணாலுமே நீங்க வந்து கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கலாம். ஜே பாரிஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா அந்த அளவுக்கு பவுலிங் பண்ண மாட்டார். செகண்ட் பவுலிங் பண்ணா நீங்க இவர வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னோட பிரெடிக்ஷன் படி அதாவது 26/12/2024 11வது T20 பிக் பாஸ் பிரீமியர் லீக் எம்எல்எஸ் விசஸ் எஸ்ஒய்எஸ் இந்த 2 டீமும் விளையாடுற மேட்ச்ல எந்த டீம் வின் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்னோட கணிப்பு பிரகாரம் எம்எல்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நன்றி.